ஸோ சிம்பு ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான அப்டேட். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வந்து ஹும்பாலே ஃபிலிம்ஸில் வந்து சிம்பு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் வந்து மீட்டிங் சரியாக வரதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ட்ராப் ஆக போகுதுன்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பெங்களூரில் ஹும்பாலே ஃபிலிம்ஸோட ஆஃபீஸில் போய் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸில் உள்ள எல்லாரையுமே மீட் பண்ணி அந்த படத்தை பற்றின சில டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹும்பாலேல ரிலீஸ் பண்ண சில படங்கள் வந்து சரியா போகல. உதாரணத்துக்கு ஃபகத் ஃபாசில் நடித்த மலையாள படம் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதிக ரெவன்யூவாக இருக்கட்டும், அதிக ரீச்சாக இருக்கட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சலார் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கான ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கிறனால ஓகே அதர் லாங்குவேஜஸ்லாம் வேணாம். ஏன்னா கேஜிஎஃப், காந்தாரா இந்த அவங்களுடைய ஓன் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஹிட்டை மற்ற லாங்குவேஜில் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமே நடந்துருந்துச்சு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுதாத்தா, நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிக்கக்கூடிய ரகுதாத்தா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி வந்து கேஜிஎஃப்பும் காந்தாராவும் ஒரு பிரம்மாண்டமாக பார்த்தோமோ, ஸோ அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்கே வரப்போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ரகுதாத்தா படம் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வந்து நெக்ஸ்ட் வந்து சிம்புவோட படம் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க மீட்டிங் ஒழுங்காக வரல ஸோ அப்படிங்கிற விஷயம் ஆக்சுவலாக அது கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழில் வந்து இந்த ரீஜியனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வந்தாங்க. அந்த பர்சன் வந்து இப்போ ஹும்பாலே ஃபிலிம்ஸில் இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது அப்படியே ஹோல்டில் தான் வச்சுருக்காங்க. பட் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணாமல் இருக்க ஒரு சிம்பு அப்படின்னு சொன்னது எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் காம்போ இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா சிம்பு காம்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதோடைய டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் முதற்கொண்டு இதோடைய ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் தக் லைஃப் அண்ட் STR48 முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து சுதா கங்குராவுக்கும் புறநானூறு இருக்குது. புறநானூறு வந்து இன்னும் ஹோல்டில் தான் இருக்குது, இன்னும் அப்படியே ஸ்டார்ட் அப் ஆகலை. அண்ட் இன்னொரு படம் வந்து புறநானூருக்கு அப்புறம் பண்ண போகிறதா ஒரு படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அந்த படம் வந்து சுதா கோங்கரா முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே STR வந்து தக் லைஃப் அண்ட் STR48 முடிச்சதுக்கு அப்புறம் சுதா கோங்கரா STR காம்போ நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த காம்போ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான காம்போ தான். யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை அது பயோபிக்காக இருக்குமா? அப்படி பயோபிக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இவர் வந்து ஃப்ளைட் விட போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவோட பண்ண மாதிரி அடுத்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சிம்பு பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன்னா சிம்பு வந்து பயோபிக்கில் பார்க்குறதுக்கு இங்கே எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு டெடிகேஷனோட பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம இங்கே இதெல்லாம் சுற்றி நடக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கே பார்க்கணும். என்னன்னா லாஸ்ட்டாக நடந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு லேட்டாக வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு டாக்லாம் கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நடந்த உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்றைக்கி அவருக்கு தக் லைஃபோட ஷூட்டிங் இருந்துச்சு. அது நைட்டு 9 வரைக்குமே நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியமுக்கு அதாவது சென்ட்ரலுக்கு பேக் சைடில் தான் வந்து நடந்திருக்கு. அப்போ சிம்பு சைட்லேருந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஷூட் இருக்குது, நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் டேரக்டர்ட்டையும் கேட்டுருங்க, கேட்டு அவங்க வந்து அலோவ் பண்ணாங்கன்னா நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது ஸோ மணிரத்னம் சைடில் வந்து கேட்கும்போது சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஷூட் முடியுதோ முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிம்பு சார் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிம்பு கொஞ்சம் லேட்டாக வந்தார். பட் லேட்டாக வந்தாலுமே ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க, சாரி தக் லைஃப் ஷூட்டில் இருந்தேன் ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பார். இது நம்ம ஒரு விஷயத்தை வந்து இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னன்னா என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்கும். அதை சுற்றி ஒருத்தர் மேலே ஸ்டாம்ப் பண்ணுறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது இங்கே தெரியவே இல்லை. ஏன்னா இன்னுமுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சைடில் வந்து இல்லை இவர் லேட்டாக வர்றாரு, இவர் டப்பிங் வர மாட்டுறாரு, இது நேரில் இருந்து பார்த்த மாதிரியோ இல்லை நேரில் இருந்து கேட்ட மாதிரியோ அப்படின்னு எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் ட்ரூவாக நடந்த ஒரு விஷயம் இதுதான். அன்னைக்கு தக் லைஃபோட ஷூட் இருந்தனால தான் சிம்பு வந்து லேட்டாக வந்தார். அண்ட் இங்கேயுமே ஹும்பாலே ஃபிலிம்ஸில் சொன்ன ஒரு விஷயம் உண்மையும் கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு, மீட் பண்ணியிருக்காரு, அங்கே உள்ள ப்ரொடக்ஷன் ஹவுஸில் எல்லாரு கூடயும் சேர்ந்து இந்த கதையை பற்றியும் இந்த ப்ராஜெக்டை பற்றியும் டிஸ்கஸும் நடந்திருக்கு. அப்படி நடந்துமே இங்கே தமிழுக்கான அந்த ஒரு பர்சன் இல்லாதனால அது ஹோல்டில் தான் இருக்குது. மீட் பண்ணாமல் அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே சதற விட்டாங்க. ஸோ இது உண்மையுமே கிடையாது. ஃபைன், இப்போ நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு காம்போக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃபோடைய வேவ் முடிஞ்சு STR48 வேவ்லாம் அங்கங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சுதா கோங்கரா சிம்புவோடைய காம்போ அந்த அப்டேட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இது மாதிரியான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறது நம்ம ப்ரோவோக் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.